வீடியோஸில் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா அவர்கள் புத்தகத்தில் சுப்பிரமணிய சிவா பற்றி என்னென்ன எக்ஸாம் அஸ்பெக்ட்ஸில் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சுப்பிரமணிய சிவா வஉசி கூட எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பார். ஸோ அவர் என்ன விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் வஉசி கூட எப்பயுமே இவர் என்ன பண்ணுவார் இருப்பார். ஸோ அவர் கூட ஜாயின் பண்ணி சுதேசி இயக்கத்தை என்ன பண்ணியிருப்பார் முன்னெடுத்திருப்பார். ஸோ இவங்களை ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இரட்டையர்கள் ட்வின்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஏன்னா எப்பயுமே ஒன்றாவே செயல்படுவாங்க. அதனால் இவர்களை இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுப்பிரமணிய சிவாவுக்கு என்ன ஒரு புனைப்பெயர் இருக்குது அப்படின்னா சுதந்திரானந்தா. எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சுதந்திரானந்தா அப்படின்னு சொல்லி பட்டப்பெயர் யாருக்கு இருக்கும்? சுப்பிரமணிய சிவாவுக்கு இருக்கும். சரியா? அடுத்து ராமகிருஷ்ண விவேகானந்த இயக்கம் மூலம் சுதேசி இயக்கத்தில் என்ன பண்ணியிருப்பார்? ஈடுபட்டிருப்பார். ராமகிருஷ்ண விவேகானந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் மூலமாக சுதேசி இயக்கத்தில் என்ன பண்ணியிருப்பார்? இவர் ஈடுபட்டு இருப்பார், ஈர்க்கப்பட்டிருப்பார். சரியா? ஸோ அடுத்து இவர் எங்கே பிறந்திருப்பார்? திண்டுக்கல் மாவட்டம், இப்போ இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் என்ன பண்ணியிருப்பார்? பிறந்திருப்பார். சரியா? ஸோ பிறந்து தூத்துக்குடியில் வஉசி கூட இணைந்து சுதேசி இயக்கத்தில் என்ன பண்ணியிருப்பார்? பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ பிபின் சந்திரபால் என்ன பண்ணியிருப்பாங்க? விடுதலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நாளை கொண்டாடுவாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம வஉசி பற்றி பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ அப்போ ஒரு ஸ்பீச்சில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வஉசியும் இவரும் பேசுனதுக்காக என்ன பண்ணுவாங்க? கைது பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, வஉசிக்கு 40 ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க, இவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. திருச்சி சிறையில் போட்டு கடுமையாக என்ன பண்ணுவாங்க? இவருக்கு கொடுமை பண்ணியிருப்பாங்க. தொழுநோயில் இவர் என்ன பண்ணுறாரு? பாதிக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா திருச்சியிலேருந்து எங்கே மாற்றுறாங்க? சேலத்துக்கு மாற்றுறாங்க. சேலத்தில் ஸ்பெசிஃபிக்காக தொழுநோய் கண்ட கிரிமினல் குற்றவாளிகள் இருக்கக்கூடிய சிறை. திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், தொழுநோய். சரியா? தொழுநோய் கண்ட கிரிமினல் குற்றவாளிகள் இருக்கக்கூடிய ஒரு சிறைக்கு என்ன பண்ணுறாங்க? திருச்சியிலேருந்து சேலத்துக்கு மாற்றுறாங்க. சரியா? ஸோ சேலத்துக்கு மாற்றுறாங்க. அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? அந்த தொழுநோயால் சில மாதங்களில் அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? பாப்பாரப்பட்டிக்கு போயிட்டு பாரதி ஆசிரமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரமத்தை அமைக்கிறார். எங்கள் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் பாரதி ஆசிரமம் அப்படின்ற ஒரு ஆசிரமத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எதுக்காக ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இளைஞர்களுக்கு விடுதலை பற்றின ஒரு பயிற்சி அளிக்கணும், ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தணும், இளைஞர்களுக்கு விடுதலை பற்றி ஒரு பயிற்சி அளிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பாப்பாரப்பட்டியில் பாரதி ஆசிரமம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். அதே போல் பாரதி பாடல் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை அமைக்கிறார். எதுக்காக? பாரதியாருடைய தேசிய பாடல்களை பாடி செல்வதற்காக. பாரதியாருடைய தேசிய பாடல்களை பாடி செல்வதற்காக பாரதி பாடல் குழு என்ற ஒரு குழுவை அமைக்கிறாரு. யார்? சுப்பிரமணிய சிவா. ஸோ அப்புறம் என்னென்ன மாதிரியான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துகிறார் அப்படின்னா சிவாஜி, தேசிங்க ராஜா. ஸோ இவங்களுடைய வரலாறை நாடகமாக என்ன பண்ணுறாரு? மாற்றி அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறார். சிவாஜி, தேசிங்க ராஜா போன்ற இவங்களுடைய வரலாற்றை நாடகமாக மாற்றி அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாரு. ஸோ பாடல், நாடகம், பேச்சு மூலம் தேசிய உணர்வுகளை மக்கள் மத்தியில் வளர்க்கிறார். பாடல், நாடகம், பேச்சு. ஸோ இந்த ஆயுதங்கள் மூலமாக தேசிய உணர்வை மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாரு? வளர்க்குறார். அரசு இவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்னா 4 டைம் என்ன பண்ணுறாங்க? இவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு தண்டிக்கப்படுறார். எப்போது? 1908, 1908, 1921, 1922, 1924 4 முறை இவர் மீது வழக்குகள் பதியப்பட்டு தண்டனை என்ன பண்ணுறாரு? வாங்குறார், தண்டிக்கவும் பண்ணுறார். ஸோ மாப்போ சிவஞானம் எப்படி வஉசிக்கு ஒரு கருத்து சொன்னார். அந்த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் வஉசியோடைய அரசியல் வாழ்வு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மாப்போசி சொல்லியிருப்பார். அதே போல் சுப்பிரமணிய சிவாவுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். சுப்பிரமணிய சிவாவுக்கு இணையான தேசபக்தர் யாருமே கிடையாது. சுப்பிரமணிய சிவாவுக்கு இணையான ஒரு தேசபக்தரை நீங்கள் பார்க்கவே முடியாது, யாருமே இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லியிருப்பா? மாப்போ சிவஞானம் சொல்லியிருப்பார். சரியா? ஸோ அவ்வளவுதான். இந்த விஷயங்கள் மட்டும்தான் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும்.
ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை வந்து ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, வேறு என்ன மாதிரி எடுக்கணும், என்ன டாபிக் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொன்னால் தான் என்னால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வீடியோஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம சேனல் நிறைய பேருக்கு தெரிய வரும். நம்ம நிறைய கண்டென்ட் வந்து கொடுக்குறோம். பட் ஆனால் வந்து வியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 10 வியூஸு, 30 வியூஸு, 20. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணுறோம். பட் என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா யூடியூபோடைய அல்காரிதம் வந்து நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த ஒரு சப்போர்ட் மட்டும் நீங்கள் எனக்கு பண்ணணும். அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம இதே போல் வேறு ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.